வந்து காற்று வந்து கம்மியாகணும். நம்ம வண்டியோட பாடி வச்சு அது காற்று வந்து கம்மியாக தெரியும் உங்களுக்கு. அது வந்து சுற்றணும் நீங்கள். வெரி குட் வெரி குட். இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் மெத்தட். அப்போ மேடம் இப்போ அங்கே பாருங்கள் அது எவ்வளோ ஹைட்டாக இருந்தது. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் கையில் பண்ணுங்கள். அதை எடுத்துகிட்டு கையிலே பண்ணுங்கள். அவ்வளோ தூரம் வந்துட்டோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். அது திறந்துங்களா கொஞ்சம் இறங்கினோடனே இது கேப் வச்சுட்டோமே சார்ஜ் அப்படியே எடுத்துடுங்க. சாய்க்க வேண்டாம், அப்படியே இறக்க இறக்க அது வரும். நான் ஒன்று லாக்கில் மாட்டியிருக்கோம், லேசாக ஷேக் பண்ணால் அதுவே வந்துடும். அப்படி அவ்வளோதான். இது வந்து எடுத்துட்டீங்களா வர வரைக்கும் நம்ம சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டாம். இதை நம்ம கேப் கிடைக்குது. ஜாக்கி எடுத்துட்டீங்களா அது பேர். இது வந்து இங்கே இருங்க, இதை ஃபுல்லாக டவுன் பண்ணணும். நீங்கள் எடுக்காதீங்க, அவ்வளோதான். இது ஃபுல்லாகவே வந்து டவுன் பண்ணணும். ஸ்டெப்னி இருக்கணும். இதே இது பண்ணி அது கரெக்டாக அது எங்கே இருந்ததோ அங்கே உட்கார. ஜாக்கி டூல்ஸ் சரிங்களா, அந்தாங்க பண்ணுங்க. பஞ்சர் ஆனால் கழட்டுறதுக்கு டூல்ஸ் தேவைப்படும். இதெல்லாம் செட்டாக டூல்ஸ் கொடுப்பாங்க. டூல்ஸ்லாம் செட்டாக கொடுப்பாங்க. நல்லா பார்த்து ஸ்பேனரு ஜாக்கி இதெல்லாம் கொடுத்தாங்க. எப்போதுமே வண்டி கேஷ் கொடுக்கல அந்த இதெல்லாம் சொல்லுங்கள். அவ்வளோதான். இப்போ அது எங்கே இருந்ததோ அதை கரெக்டாக லாக் பண்ணணும். மாஸ்டர் வீலை டைட் பண்ணி விட்ருங்க, மறந்துட போகிறோம். ஸ்டெப்னியை செக் பண்ணிங்க. ஸ்டெப்னி போட்டுட்டு ரொம்ப தூரம் ஓட்டக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம மெக்கானிக் ஷாப் போகிறதா அந்த இடத்துல போயிட்டு ஃப்ரண்ட்டு போட்டுட்டு நீங்கள் இதுவும் மாற்றிடுங்க. புரியுதா? அந்த வேறு வீல் மாற்றிடுங்க. டயர் மாற்றிட்டு ஸ்டெப்னி தூக்கி நம்ம வச்சுடணும். ஸ்டெப்னி போட்டே ஓட்டக்கூடாது. பக்கத்தில் எங்கன்னா நமக்கு மெக்கானிக் ஷாப் இருக்குதா அது வரைக்கும் நம்ம ஓட்டிகிட்டு போகலாம் அந்த ஸ்டெப்னி யூஸ் பண்ணி. புரியுதுங்களா? இப்போ நம்ம 4 டயரும் ஒரே லெவலில் போயிட்டு ஸ்டெப்னி மட்டும் தேயாமல் டேஞ்சர் லைட். இது வந்து நம்ம வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு. முன்னால் வர வண்டிக்கு இந்த வண்டியில் இருக்கிற லைட் அடித்து இப்போ வந்து வண்டி நிற்கிறதுன்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம வண்டியில் பிரேக் அடிச்சு தான் லைட் எரியும். போட்டு வச்சுட்டு ரிஃப்ளாக்டர் அல்லது டேஞ்சர் லைட் ரெண்டு ஆப்ஷன் இது வச்சுட்டிங்கன்னா, அதாவது வண்டியை வந்து ஒரு ரூட்டில் வச்சுட்டிங்கன்னா பின்னால் வர வண்டி அங்கே ஏதோ வண்டி நிற்கிது தெரியும் கிளியராக. இது எல்லா வண்டியிலுமே வண்டி டிஃபால்ட்டாக இருக்குது. வண்டி ஏதோ